அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் தவேகாவிற்கு பாஜக அழுத்தம் தருகிறது என்று தவேகா கட்சியின் மாநில கொள்கை செயலாளர் அருண்ராஜ் அவர்கள் தெரிவித்தது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் செய்தியாளரிடம் பேசிய தவேகாவின் மாநில கொள்கை செயலாளர் அருண்ராஜ், மத்திய அரசு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அழுத்தம் தருகிறது, பாஜக அழுத்தம் தருகிறது, தங்களுடைய கூட்டணியில் சேர வேண்டும் என்று பாஜக விஜய்க்கு அழுத்தம் தருவதாக குறிப்பிட்டது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் சிபிஐ மூலமாகவும் விஜய்க்கு அழுத்தம் தரப்பட்டு வருகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இதான் முதலாக தவேகா அழுத்தம் தரப்படுவதாக பத்திரிகையாளர் மத்தியில் பேசியது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றிக் கழகம் 2024 ஆரம்பிக்கப்பட்ட பொழுது விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே தவேகா தலைவர் விஜய் அவர்கள் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி என்றும் திமுக எங்களுடைய அரசியல் எதிரி என்றும் அன்றே அறிவித்து விட்டார் என்பதை மீண்டும் தெளிவுபடுத்தினார். அதேபோல மாமல்லபுரத்தில் நடந்த நிர்வாகிகள் சந்திப்பிலும் பாஜகவை குறிப்பிட்டு மதவாத சக்தி மற்றும் பிளவுபடுத்தும் சக்தியுடன் நாங்கள் கூட்டணியை வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று மறைமுகமாக பாஜகவை விமர்சனம் செய்துள்ளார். அது மட்டுமல்லாமல் தவேகா மற்றும் தலைவர் விஜய் அவர்கள் மிகவும் துணிச்சல் மிக்கவர். ஒரே நேரத்தில் தமிழகத்தை ஆளுகின்ற திமுகவை அரசியல் எதிரி என்றும் மத்தியில் ஆளுகின்ற பாஜகவை கொள்கை எதிரி என்றும் தெளிவாக அறிவித்து அரசியல் செய்பவர் விஜய் ஒருவர் மட்டுமே என்று அவர் விஜயையும் பாராட்டினார். அதேபோல எந்த காலத்திலும் நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று தெளிவுபடுத்தி விட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஏன் பாஜகவுக்கும் தவேகாவுக்கும் கொள்கையில் மிகப்பெரிய வேறுபாடு உள்ளது, பாஜக மதச்சார்புடைய மக்களை பிளவுபடுத்துகின்ற ஒரு அரசியல் கட்சி என்று குறிப்பிட்டும், மாறாக தவேகா மதச்சார்பற்ற கட்சி, சமூக நீதிக்கான கட்சி என்று அருண்ராஜ் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் திமுக ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு திராவிட மாடல் என்ற பின்னணியில் சில ரகசியமாக டீலிங் செய்து கொண்டு வருகிறது. திமுக ஒரு குடும்ப கட்சி, எங்களுடைய அரசியல் எதிரியே திமுக தான் என்று மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளது. தற்பொழுது முதலாக பாஜகவை வெளிப்படையாக தங்களுக்கு அழுத்தம் தருகிறது, சிபிஐ மூலமாக தவேகாவுக்கு அழுத்தம் தருகிறது என்று தவேகாவின் மாநில கொள்கை செயலாளர் குறிப்பிட்டது ஒரு வியப்பை ஏற்படுத்தியுள்ளது.